போவோமா ஊர்கோலம். யோ பாடி ஊர்க்காரங்க பயமுத்தாதியா. செந்தில நாம இப்ப எங்கயா போறோம்? ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போறோம். புரிஞ்சிடுச்சு. என்ன இப்படி காத்தோட்டமா கக்கா போறது ஒரு சுகம்தான் இல்ல? யோ மனுஷனையா நீ? வயலுக்கு வந்தாலே உரம் போட தான் வருவியா? இல்ல, கையில வாட்டர் பாட்டில் வச்சிருக்கியே அதான். ஓ நீ மினரல் வாட்டர்ல கழுவுல அளவுக்கு பெரிய ஆளாயிட்ட. சாரிப்பா, சொம்பு கிடைக்கலன்னு வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வந்தியோன்னு கேட்டேன். சரி சரி, கோச்சிக்காத. ஆமா, நாம இப்ப எங்க போறோம்? என் ஃப்ரெண்ட பார்க்க போறோம். யோ சும்மா கதை விடாதியா. இந்த ஊர்ல உனக்கு ஏரியா ஃப்ரெண்டு? சின்ன வயசுல எங்க தானே எங்க தாத்தா வீட்டுல வளர்ந்தோம். அப்ப என் சோக்காளி ஒன்னா மாங்காய் அடிக்கிறது, நாவல் பழம் பொறுக்கிறது, குளத்துல குளிக்கிறது, செம்ம ஜாலியா இருந்தோம். சரி, ஆள் எப்படியா? அப்போ சூப்பரா இருந்தா. இப்ப எப்படின்னு போய் பார்த்தா தான் தெரியும். பாப்போம் வா. சார் ஓ இங்க பரமசிவம் பாண்டிய பையன் தமிழ்னு ஒருத்தர் இருக்காரா? அந்த இருக்காங்கல்ல, அவங்க தான். குறை கொடுங்க. தலையில துண்டு கட்டி இருக்காரு அவரா? அவங்க தான். அவங்க தான். தேங்க்யூ சார். இருக்கட்டுங்க. இதுபடி தமிழ் தமிழே. யாரு? ஓடார முடியல. நம்ம ஒரு ட்ராமா போடுவோம். சரிப்பா. நீங்க யாரு? நீங்க தான் தமிழா? ஆமா. உங்களை நாங்க கைது பண்ண வந்திருக்கோம். You are under arrest. ஏங்க எதுக்கு வேலை செஞ்சுக்கிறப்ப காலங்காத்தால வந்து காமெடி வெளிக்கிறீங்க? ஹலோ, நான் சீரியஸா பேசுறேன். சரிங்க, நீங்க முதல்ல யாருன்னு சொல்லுங்க. என்ன தெரியல? தெரியலையே. இந்த மொத்தைய முடுக்கு, சேனாதிபதி வாத்தியார் வீட்டு டியூஷனு, ஒத்த ஜட மல்லிகா, இந்த எண்ணத்தல மாரியம்மாளுக்காக உன் மூக்க ஒருத்தன் லட்டு மாதிரி உடைச்சானே. மாப்பிள்ளை செஞ்சு பாத்தியா மாமா? ஏடா உன்னை பார்த்து எப்படி வருஷம் ஆகி போச்சு? ஒரு 25 வருஷம் இருக்குல்ல? இருக்கும்ல. ஏன் மாப்பிள்ளை பாக்குறதுக்கு சினிமா ஸ்டார் மாதிரி ஜம்முன்றா. நீ மட்டும் சினிமா வில்லன் மாதிரி தான்டா இருக்க. சரிடா மாப்பிள்ளை, உனக்கு கல்யாணம் உங்க தாத்தா சொல்லிக்கிறாரு. ஆமாடா, அதுதான் வந்தோம். உண்மையிலே ரொம்ப பெருமையா இருக்கடா மாப்பிள்ளை. நீ எந்த ஊர்ல என்ன வேலை பார்த்தாலும் நம்ம ஊரை வச்சுதான் கல்யாணம் முடிக்கணும்னு வந்திருக்க பாரு. அப்படியே இருக்கடா. ஏடா மாப்பிள்ளை, எப்படி இருக்க? எப்போ வந்தவன்? இன்னைக்கு காலை தாண்டா வந்தேன். நீ எப்படி இருக்க? எனக்காடா மாப்பிள்ளை, நான் அநியாயத்துக்கு நல்லா இருக்கேன். சரிடா மாப்பிள்ளை, நீ என்ன வேலை பார்க்குறவ? சென்னையில ஒரு ரேடியோ ஸ்டேஷன்ல ரேடியோ ஜாக்கியா இருக்கேன். பெரிய வழியில அது. சரி மாப்பிள்ள, என்ன பெரிய பணம் கூட கொடுத்துருங்க. ரேடியோல ஒர்க் பண்ற என் கூட கல்யாணத்துக்காக வந்தாரு அண்ணன் மாதிரி. சாரி, தெரியாம சொல்லிவிட்டேன். இருக்கட்டும். ஆனா பார்த்தா அப்படித்தான் தெரியுங்க. தமிழ் இன்னும் கொஞ்சம் படிச்சு பெரிய மெட்ராஸ்க்கு வந்துருக்கலாம்ல. அட நீ வேற மாப்பிள்ள, 6ஆம் வரையா படிக்க போயிட்டு நம்ம ஊர்ல வந்து விவசாயம் பார்த்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கேன். நல்லாவெல்லாம் படிச்சிருந்தேன்னு வைய, ஊரை விட்டு போய் உருப்படாமல போயிருப்பேன். என்னப்பா இப்படி சொல்ற? ஆமனே, இப்ப நல்லா படிச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்க, அடிச்ச படிப்புக்கு நல்ல வேலை கிடைக்கணும்னு சென்னைக்குள்ள வந்திருப்பேன். மாப்பிள்ள, அங்க சுவாசிக்கிற காத்து, குடிக்கிற தண்ணி, திங்கிற சோறுல இருந்து அமுட்டு விஷமாவுல மாறிக்கிருக்கு. சரி, இங்க என்ன பண்றீங்க? என்னன்னு இப்படி கேட்டுவிட்டீங்க? நீ பார்த்தாலே தெரியலையா? விவசாயம் தான். ஓஹோ மாப்பிள்ள, நம்ம ஐயா நம்மாழ்வார் சொல்லி கொடுத்த மாதிரி முழுசா இயற்கை விவசாயம் பார்த்துட்டு இருக்கேன்.